ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல். இன்றைக்கி சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு முறை வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. ஸோ சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி சப்பாத்தி ரொட்டி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இது நல்லா கழுகிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சமைக்கக்கூடிய ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு வச்சிடலாம். இது நல்லா ஒரு எண்ணெயிலே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ இது எண்ணெயிலே நல்லா ஊறும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் மிளகு. இது நல்லா ஒரு பாதி அளவுக்கு வறுபடட்டும். அதுக்கப்புறமா ஒரு 3 அல்லது 4 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த வறுவலுக்கு சிக்கன் வறுவலுக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா தான் அந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ மொறுன்னு ஆயிடுச்சு. இது நல்லா சூடு ஆறின விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அதில் அதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 200 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இந்த வறுவலுக்கு இந்த வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு, ஒரு கிரேவி கொஞ்சம் இதை கொடுக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்படி கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்க்கும்போது, அல்லது 1 2 நல்லா தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா முழுமையாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் இதை கூட சேர்த்துடலாம். நம்ம இந்த சிக்கன் வறுவலுக்கு தண்ணியோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது இந்த எண்ணெயிலேயே தான் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ அதிலே நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். இடைக்கிட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கையில் இப்போ அதையும் வந்து இது கூட இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த உப்பு சரியாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 10 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடைக்கிட நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான சிக்கன் வறுவல் வந்து ரெடி. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.